அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் அண்ணலாரும் கண் பார்வை அற்றவரும் என்ற தலைப்பில் ஒரு அழகிய வரலாற்று கதையை கூற வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபி இருந்தார். அவரது பெயர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்பதாகும். அவர்கள் கல்வி தேடுவதில் கவனமாக இருந்தார்கள். நபி அவர்களிடம் மார்க்க கல்வியை கேட்டு விளங்குவார்கள். ஒரு நாள் அவர் தன் ஊன்றுகோலை ஊன்றியவாறு நபியவரிடம் வந்தார்கள். அப்போது நபியவர்கள் மக்காவில் உள்ள குறைஷி தலைவர் ஒருவரை சந்தித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையில் பேசிக்கொண்டிருந்தார்கள். நபியவர்களோ அந்த கண் தெரியாத சஹாபியை புறக்கணித்து தலைவர் மீது தமது கவனத்தை செலுத்தியதால் முகம் சுளித்தார்கள். சஹாபி அவர்கள் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். இதனை அல்லாஹ் அவதானித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வஹி மூலம் கண்டித்தார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. நமது நபியாகிய அவர் கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார், தன்னிடம் பார்வை இழந்தவர் வந்ததற்காக. எனவே நாமும் அங்கவீனர் விடயத்தில் அன்பாக நடந்து கொள்வோமாக என கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.